ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோவிகா ரித்திகா. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட கெட் ரெடி வித் மீ, அதாவது நான் என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், என்ன மேக்கப் போடுறேன், எப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ தான் கட்டியிருக்கேன். இந்த நகை செட் வந்து போட்டிருக்கேன், கைக்கு இந்த வளையல் போட்டிருக்கேன், ஜிமிக்கி போட்டிருக்கேன். ஃபுல்லாக கிளம்பியாச்சு. நான் எப்படி கிளம்புனேன் அப்படிங்கிறத இந்த விலாகுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு நேர்வாக்கு எடுத்து சீப்பை வச்சு இப்படி சீவி இந்த இடத்துல ஒரு கிளிப்பை போட்டு ஜடையை பின்னி லப்பரும் போட்டுக்குவேன். இவ்வளோதான் என்னோட ஹேர் ஸ்டைல். மற்றபடி எனக்கு வேறு எந்த ஹேர் ஸ்டைலுமே தெரியாது. என்ன பண்ணுறது? அடுத்துதான் லிப்பம். எல்லாமே நமக்கு ப்ரமோஷனுக்கு வந்தது தான், ஆனால் எல்லாமே பிடிச்சிருச்சு. இப்போ பாருங்க, இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டவுன் டக் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. 4 சொட்டு இந்த சீரம் அப்படியே இப்படி அப்ளை பண்ணிப்பேன். வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறமா இந்த இது பான்ஸ் ஒயிட் பியூட்டி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மேக்கப், ஸ்கூல் டைம் மேக்கப். ஃபேர் அண்ட் லவ்லி வந்து நான் பெரிய பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஃபேர் அண்ட் லவ்லி ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அது ரொம்ப மூஞ்சியில் வெள்ளை வெள்ளையாக ஒட்டுதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் என்ன பண்ணுவோம், அப்போல்லாம் பவுடர் அடிப்பேன். இப்போ தான் வந்து நான் பவுடர் அடிக்கிறது இல்லை, அப்போல்லாம் பவுடர் அடிப்பேன். பவுடர் அடிக்கிறப்ப பேய் மாதிரி மூஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி வந்து அதுக்கப்புறம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி என்னோட செட்டு, என் செட்டு கேட்குறேன். அதோட என் சீரம் கொஞ்சம் பட்டுருச்சு போல். பார்த்தீங்களா, சீரம் போட்டுனா கொஞ்சம் க்ளோவாக இருக்காமா, லைட்டாக க்ளோ இருக்கும். நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன், மூஞ்சை காய வச்சுக்கணும். காஞ்சதுக்கப்புறமா இது மாய்ஸ்சரைசர். இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. தெரியுதா பாப்பா? எங்கள் பாப்பா வேறு வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். ஊங்குது. எங்கள் வீட்டுக்காரனா வளைச்சி எடுப்பாரு. இந்த பிள்ளை நின்ற இடத்துல நிற்கிது. எங்கே காமி காமி பார்க்கலாம் ஒரு தடவை. இருந்தாலும் இப்போ வந்து நான் ஒரு ரீல்ஸ் எடுக்க தான் கிளம்பிட்டுருக்கேன். ரீல்ஸ் எடுக்கலனாலும் அப்புறம் அந்த இது நம்ம ஏதாவது ப்ரமோஷனுக்கு, நான் வேறு ஏதாவது கடைக்கு ப்ரமோஷன் பண்ணாலும், ஊருக்கு போனாலும், எங்கே போனாலும் இதை மட்டும் தான் பூசிட்டு போவேன். மற்றபடிலாம் ஒன்றுமே இருக்காது. எப்போயாவது தான் எனக்கே முகம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆனிச்சுன்னா இந்த ஃபவுண்டேஷன் போடுவேன். போட்டாச்சு. ஓகேவா? நான் ஏற்கனவே ஒரு விலாக் வந்து கெட் ரெடி வித் மீ இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நேற்று கமெண்டில் கேட்டீங்க, அதனால் நான் வந்து போட்டேன். வேறு விலாக் இல்லை, அதனால் சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ ஃபேஸ் எப்படி இருக்கு? முன்னே இருந்ததுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருப்பாடா, நல்ல மனசுக்காக அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்ததான் என்னம்மா பண்ணும், இது சன்ஸ்க்ரீன், பர்பிள் சன்ஸ்க்ரீன். இது வந்து உண்மையாலுமே ஒரு பெஸ்ட். இது போடுவேன். அதுக்கப்புறமா லாக்மேல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், அது போடுவேன். அது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ளூ கலர் போட்டுக்கலாம். இதெல்லாம் என் முகத்துக்கு செட் ஆகிடுச்சு. நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன மாற்றி மாற்றி க்ரீம் சொல்கிறீங்க, நாங்கள் எதை போடுறது, ஏக்கா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் யூஸ் பண்ணதில் என்னோடய ஃபேஸுக்கு எதெல்லாம் செட் ஆகுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி அது உங்கள் ஃபேஸுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆனிச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். உண்மையாலுமே சன்ஸ்க்ரீனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கருப்பாக இருப்பேன். இந்த சன்ஸ்க்ரீன் எப்போ நான் வந்து போட ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் என்னோடய உடம்பு கலருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் தானே? இருக்கா இல்லையாம்மா? இருக்கு. என்னென்ன சொல்கிறா பாருன்ட்டு சொல்லி நினைக்கிறான்னு தெரில. எங்கள் வீட்டுக்காரர் போட மாட்டேங்கிறாரு. இனிமேல் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் போட்டுவிடுவேன். நாளையிலேருந்து நானும் அப்பாவுக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணணும். எங்கள் அப்பா வேணான்னு சொன்னாலும் பூச்சி விட்டுருணும். அப்புறம் அப்பா கம்மன் இருந்துருப்பார். இங்கே பாருங்கள், பட்டாச்சு.
அவ்வளோதாங்க. ஒரு 2-3 லேயர் க்ரீமை போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இது கொஞ்சம் அந்த சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் நம்ம போட்டு இப்படி 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 தேய்ச்சிலாம் தேய்க்கக்கூடாது. லைட்டாக இப்படி பண்ணிடணும். அது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட போய் ஒட்டிக்கும். நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லைட்டாக இப்படி தண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கோங்க, அந்த சன்ஸ்க்ரீன் மேலே வந்து தண்ணி அப்படியே ஒயிட் கலர் நமக்கு தெரியும். ஒரு நாள் தெரியாமல் பட்டுச்சு, அப்போ தான் நானே பார்த்தேன். நானாக சொல்கிறதெல்லாம். அப்புறம் லோஷன், கைக்கு லோஷன். இது பேராஷூட்டோடது ஒன்று இருக்குது, அதுவும் போடுவேன். அது இல்லைன்னா இது போடுவேன், டம் டம். சன்ஸ்க்ரீன் போடுறப்ப மறக்காமல் கழுத்துக்கு போடணும். இப்போ பாருங்க, நான் பேசிக்கிட்டு போடல, இங்கே தான் நிறுத்திட்டேன். அப்போ தான் ஸ்கின் டோன் வந்து நமக்கு மேட்ச் ஆகும். இல்லைன்னா மூஞ்சி ரொம்ப வெள்ளையாச்சுன்னா வெள்ளாகாது. இதெல்லாம் போடுறதுனால நம்ம முகம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகாது. ஏற்கனவே நம்ம முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு கலரில் இருந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையும் கவனிக்காதனால திடீர்னு எல்லாம் கலர் மாறி இருக்கும். அந்த நம்ம ஒரிஜினல் டோனை வேணால் கொடுக்குமே தவிர மற்றபடி நான் போடுற எந்த ப்ராடக்ட்னாலையும் யாரும் வெள்ளாக மாட்டோம். நம்ம ஸ்கின்னு வந்து டல்லாக இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் பிரைட் ஆகும். பிரைட்டு கலர் ஒன்றும் அப்போ கரெக்டாக தான் பேசுகிறேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன போடுறோன்னா, வளையல் போடுவோம். அப்போ தான் கை பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 செட்டு வளையல் மாற்றி மாற்றி போட்டுப்பேன். இப்போது என்ன அடுத்தது கண்மை போடலாமா? கண்மை வந்து இந்த காஜல் தான் ஒரு பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளம்மோடது நல்லா இருக்கும். க்ளோஸ்அப் காமிக்கலையா? இங்கே பாருங்கள், ஒரே ஸ்வைப் தான். வரலைன்னா என்ன பண்ணுறது? வருது. தெரியக்கூடாது. நீ தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காங்க மேடம் 12 மணிக்கு. படிக்கிறதுக்கு லீவ் விட்டா படுத்து படுத்து தூங்கிட்டு. காஜல் போட்டாச்சு. கண்மை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மை போட்டுட்டேன், மேலே வந்து ஐலைனர் வந்து போட்டுப்பேன். சில டைம் என்ன பண்ணுவேன்னா ஐலைனரே மேலே இங்கேயும் போட்டுப்பேன். ஆரம்பத்திலலாம் ஐலைனர் போடுறதுக்கு கண்ணுக்குள்ளே போட பயந்துப்பேன். சாரு வந்து இந்த ஐலைனர் வச்சு 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 இழுத்து நானும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு ஒன்றாவாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதுவே பழகினேன். ஆனால் இன்னுமே ஐலைனர் வைக்கிறப்ப கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடும். அப்புறம் அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கிட்டு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு அப்பயும் நான் வந்து கண்ணுக்கு மை வைப்பேன். எனக்கு வந்து என் கண்ணுக்கு மை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்கள்ல கண்ணுக்கு மை அழகு. அப்புறம் என்ன தெரியல. தூங்குது பாப்பா. எல்லாம் நேரமாக எந்திரிச்சிச்சு ஊருக்கு போகலான்ட்டு. அப்புறம் அவங்க யாரும் வரலன்ட்டாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால மயக்கம்மிட்டு இருந்துச்சு. அப்பாவும் டியூட்டி போகணுன்னு போயிட்டாரு. எங்கள் மாமியார் ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் மஸ்காரா வந்து சில டைம் வந்து போடுவேன், சில டைம் போட மாட்டேன். இப்போ தான் கண்ணு டொக்காய் வேறு ரெடி ஆகிருக்குல்ல, அதனால மஸ்காரா போடல. கண்ணுக்கே மை போட மாட்டேன். இப்போ கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து போட்டுட்டு வேறு பொட்டு வச்சுக்கலாம். அது வந்து அந்த 5 ரூபா பொட்டு தான், டவுன் ஹாலில் வாங்கியிருந்தேன். இந்த பொட்டு தான் பல வருஷம் வைக்கிறேன். என்னாச்சுன்னா கண்ணுக்கு இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். கண் ஒரு மாதிரி அரிக்குதுன்னு சொல்லிட்டு ஐ ட்ராப்ஸ் போட்டேன். போட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே கண் இதாகி இது இந்த இடம்லாம் வீங்கி இங்கெல்லாம் வீங்கி கண் இப்படி முட்டை மாதிரி ஆகிப்போச்சு. போச்சுடா நம்ம கண் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ அந்த மருந்து வந்து எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு நீங்கள் டாக்டரை கேட்காம இந்த மாதிரி மருந்தெல்லாம் போடுறீங்க அப்படின்னாங்க. ஐலைனர் வச்சே கீழே ஒரு பொட்டு வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் மனசில். இது எல்லாமே என் மனசில் இதுதான் என் மூஞ்சிக்கு செட் ஆகும் நானாக நினச்சிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லையம்மா? வந்துடும். இது வேறு முடிஞ்சு போச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குளிக்க வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு தான் அடுத்தது. இப்போது லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமா? இந்த லிப்ஸ்டிக் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷேடு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது மட்டும் முடிஞ்சிருக்கும், மற்ற எல்லாமே அப்படி இருக்கும். இந்த கலர் தான் என்னோடய ஃபேஸுக்கு செட் ஆகும். சில டைம் இதை மட்டும் போட்டுப்பேன்.
சில டைம் இதுக்கு மேலே இந்த லிக்விடும் போடுவேன், இது போடுவேன். இந்த கலர் 2 கலருக்கு மேட்சே இல்லை. இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரு. இதுலேயும் லைட்டாக எடுத்து போட்டுக்கலாம். யார் நம்மளே கேட்குறான்? தெரியுதா வீடியோ கழிச்சுன்னு? என் மகன் ஊங்குது. வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். கரெக்டாக எடுக்கிறியா சோபி? அந்த வீடியோ எப்படி இருந்தாலும் அது காரணம் சோபி தான். என்ன சிரிக்கிற? நீ கரெக்டாக எடுக்கலையா? இங்கே பாரு, ஒரு முடி ரொம்ப நேரமாக தான். இந்த முடியெல்லாம் வெட்டிட்டீங்க பார்த்தீங்களா? வெட்டின முடி எனக்கு அப்படியே தலை சீவரப்பெல்லாம் அவ்வளோ கடுப்பாகுது. இந்தா அது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தலை செய்யணும். அந்த மாதிரி அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிற ஹேர் கட்டு செட் ஆகும். அம்மா வந்து ஹேர் ஸ்டைலை பண்ண மாட்டேன். அதனால எனக்கு இது என்னால் முடியல. டெய்லி தூக்கி எங்கேயாவது ஒட்ட வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தூக்கிக்குங்க. குருவி குடு மாதிரி இப்படி தூக்கி நிற்கும். பார்த்தீங்களா, என்னோடய லிப்புக்கு இந்த கலர் ஷேடு வந்து கரெக்டாக இருக்கும். 2 லிப்ஸ்டிக்கை கலந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். எந்த கலர் போட்டாலும் இந்த மாதிரி போடுவேன். அப்படிலாம் ஒன்று மட்டும் போட்டுட்டு போயிடுவேன். ஃபைனலாக மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம். மீனாட்சி அம்மன் கோயில் வாங்கினது தான். நான் வாங்கலை. நான் இன்னும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனதே இல்லை. ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக ஓடிட்டுருக்கு. இன்னுமே அந்த அந்த பூவோட வாசம், அதில் ஒரு மனம் வரும்ல, அந்த மனம் இன்னுமே இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குங்குமம் வச்சுக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கருக்க லைட்டாக குங்குமம் இங்கே வைப்பேன். ஏன்னே தெரில, ஆனால் வைப்பேன். எனக்கும் சிலதெல்லாம் நான் ஏன் பண்ணுறதே தெரியாது. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப்பு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்மல் மாற்றிக்கலாம். இப்போது ஜிமிக்கி போட்டால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதனால் கோல்டு கம்மல் கழட்டிட்டு 40 ரூபா கம்மல் போட்டு நிறைய ஜிமிக்கி இருக்குது. ஆனால் இந்த 2-3 ஜிமிக்கி மட்டும் எனக்கு தொடர்ந்து அப்படியே பார்த்தா இதை போட்டு இருக்கும். அதுதான் அப்படியே மூஞ்சி அழகாக காமிக்கும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் போட்டிருக்கேன். ஆமாம், கோல்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எங்கேயும் போகல, ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கோல்டு ஜிங்குன்னு போட்டுக்கலாம். எங்களெல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் கோல்டு தோடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த மாலை, இது வந்து கோல்டான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கோல்டு இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா கவரிங் தான். 1 கிராம் கோல்டுன்னு சொல்லுவோம்ல அது. இது நான் வாங்கி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கிறப்ப வாங்கினேன். 3 வருஷம் 2 வருஷம் குறைஞ்சபட்சம் 2 வருஷம் இருக்கும். நம்ம 3 வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இந்த வீட்டில் நான் அந்த வீட்டுக்கு போய் 1.5 வருஷம்னா கூட இப்போ இங்கே வந்து 1 வருஷம் போகுது இல்லைம்மா. அப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அந்த பேஜ் பேர் கூட நிஜமாக மறந்துருச்சு. இது பாருங்க, அப்படி கோல்டு மாதிரி இருக்கும். இதில் நான் இந்த கீழே இருக்கிறது மட்டும் தான் போடுறேன். இந்த மேலே இருக்கிறது நான் போடுறதே இல்லை. இன்றைக்கி வந்து மேலே இருக்கிறது நான் போட போகிறேன். போட்டு பார்ப்போம். நீங்கள் மட்டும் ஜிங்குன்னு கிளம்பிட்டீங்க, உங்கள் பிள்ளைய வந்து இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த மேடம் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் தான் போய் குளிப்பாங்க. ஒரு ஆள் இப்போ தான் குளிச்சுட்ருக்காங்க, ரித்திகா. நம்ம கழுத்தை நெரிக்கிறேன். லாஸ்ட்டில் போடாத, ஒரு 3 கொக்கி விட்டு போடு. இன்னும் கொஞ்சம் பொண்ணு போடு. அந்த இடத்துல போடு. சொன்னல ஃபேஸ் பார்த்தீங்களா, ஃபவுண்டேஷன் போடல. ஒரு நாளைக்கு ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போட்டு காமிக்கிறேன். வச்சுக்கிட்டு பூ தான் இல்லை இன்னைக்கு. நானே பூ வாங்கிட்டு வரணும்னு நேற்று நினச்சிட்டேன். எங்கே பார்த்தீங்களா, இந்த செட்டு நல்லா இருக்கா? இதுதான் என்னோட மேக்கப். அவங்க தான் நெயில் பாலிஷ் கூட வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெயில் பாலிஷ் இல்லை, நெயில் பாலிஷ் இருக்கு. அது இருக்கு. அது வந்து நான் நேற்றுக்கு பார்த்தேன், எல்லாம் கெட்டு போச்சு. தூக்கி போட்டியா? இல்லை, இருக்கு. அதுதான் ஒரு பாக்ஸே வாங்கியிருந்தேன், வைக்கல. நானும் வைக்க மாட்டேன் எப்பயாவது. ஏன் தெரியல இப்போலாம் அது. அதெல்லாம் ஒரு ஏஜ் வரைக்கும் வந்து எல்லாம் பிடிக்கும் போல. ஒரு ஏஜுக்கு மேலே பிடிக்காது. 30 வயசு ஆகுதுல்ல. எடுத்துக்கிட்டு அப்புறம் 2 முடி எடுத்து இப்படி முன்னாடி விட்டுப்பேன். அப்போ தான் வந்து மேக்கப் கம்ப்ளீட் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மேக்கப். எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படிமா இருக்கேம்மா? நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கணும். சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு என்ன விளாக் போடலாம்? கொஷின் ஆன்சர் விளாக் போடலாம். இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் என்ன கேள்வி நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேக் பண்ணுறேன். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட கேள்வி கேட்குன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஷின் ஆன்சர் விளாக் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.